கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் காத்துக்கொள். ஆமென். இன்றைய தியான வசனம் சாலமோனின் நீதிமொழிகளில் உள்ள ஒரு முக்கியமான அறிவுறுத்தலாகும். இது விவேகத்தையும் நல்ல ஆலோசனையையும் ஒரு மனிதன் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த வசனத்தின் ஆரம்பம் என் மகனே என்று ஆரம்பிக்கிறது. இது ஒரு அன்பான அழைப்பாக இருக்கிறது. ஒரு அன்பான தந்தை தனது மகனிடம் சொல்லும் அறிவுரையாக இருக்கிறது. இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அறிவும் அறிவுறுத்தலும் எப்போதும் முன்பாக இருக்க வேண்டும். நாம் அதை உதாசீனமாக விட்டுவிடக் கூடாது. கண்கள் எதை நோக்குகின்றன என்பது ஒரு மனிதனின் செயல்களையும் வாழ்க்கையின் திசையையும் தீர்மானிக்கிறது. மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் காத்துக்கொள் என்று அறிவுறுத்துவதை கவனியுங்கள். மெய்ஞானம், விஸ்டம் என்பது உண்மையான அறிவு, உணர்வு மற்றும் பகுத்தறிவுடன் செயல்படுதல். மெய்ஞானம் என்பது வெறும் அறிவு தொகுப்பு அல்லாமல் ஆன்மீக உண்மை, தத்துவம் அல்லது ஒருவரின் உள்மனதின் மூலம் கிடைக்கும் ஆழமான புரிதல் ஆகும். மெய்ஞானம் என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல. இது தத்துவார்த்தமானதாகவும் ஆன்மீக ரீதியிலும் இருக்கும். மெய்ஞானம் ஒருவருக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை வழங்குகிறது, நிம்மதியையும் மன அமைதியையும் தருகிறது. ஞானம் என்பது பிறர் மூலம் நமக்கு ஏற்படும் அனுபவம். மெய்ஞானம் என்பது நம்மாலேயே நமக்கே கிடைக்கும் அனுபவம். அகிலத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனிடம் செல்வதும் அது எப்படி என்பதை அறிவதுமே மெய்ஞானம். நல் ஆலோசனை, தட் இஸ் டிஸ்கிரிஷன் என்பது விவேகம், அறிவு, நற்கருத்து. இவை இரண்டும் ஒரு மனிதனை சரியான வழியில் நடத்தி செல்லும். இவற்றை காப்பாற்றிக் கொள்ளுதல் என்பது தேவையற்ற உலகியலான மோசடிகளில் சிக்காமல் தேவனின் வழியில் நிலைத்திருப்பதை குறிக்கிறது. இன்றைய தியான வசனத்தில் முக்கியமாக 3 அம்சங்கள் உள்ளது. முதலாவது, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதாவது ஞானத்தையும் ஆலோசனையையும் தொடர்ந்து மனதில் வைத்து செயல்பட வேண்டும். இரண்டாவது, மெய் ஞானம், ட்ரூ விஸ்டம், உலகியலான புத்திக்கு புறம்பாக தேவன் தரும் உண்மையான ஞானம். மூன்றாவது, நல்ல ஆலோசனை, சவுண்ட் டிஸ்கிரிஷன், சிந்தனையில் தெளிவாக இருத்தல், நற்கருத்துக்களோடு நடப்பது. இவை வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கும் வெற்றிக்கும் அடிப்படை. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாய் இரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சாலமோன் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞானத்தை கைவிடாதவர்களை அது காப்பாற்றும். உலகத்தில் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது ஞானமே. ஞானம் மட்டுமல்லாது அதனுடன் அறிவையும் பெற வேண்டும் என்று இந்த வசனங்களின் மூலம் வலியுறுத்துகிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும்,
இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுவதை யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம். தேவனால் வழங்கப்படும் ஞானம் தூய்மையானதும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாகும். உண்மையான ஞானம் மனம் இறங்கும் இயல்புடையது. கடினமான சூழ்நிலையில் அதிர்ச்சியோடு முடிவெடுப்பதை விட நன்மையான ஆலோசனையோடு செயல்பட வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். மனித ஞானம் மட்டும் போதாது, தேவன் தரும் வார்த்தையே நம்மை வழி நடத்தும் ஒளி ஆகும். வாழ்வில் எங்கே செல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை விளக்கமாக காட்டும். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்மையான ஞானம் கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கிறது. தேவனுடைய இரகசியங்களை அறிய நாம் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஞானம் மட்டும் போதாது, அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் அதை செய்யவும் வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அதனால்தான் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கூறுகிறார். இன்றைய உலகத்தில் பல தவறான அறிவுகளும் மோசமான ஆலோசனைகளும் இருக்கின்றன. உண்மையான ஞானம் தேவனிடம் இருந்து வருகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நாம் வாழ்க்கையில் எதையும் அனுபவிப்பதற்கு முன் நம் கண்களுக்கு முன்பாக ஞானத்தையும் விவேகத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. உலகத்தின் மோசமான பாதைகளில் விழாமல் நல்ல ஆலோசனையோடு தேவனை நம்பி நடக்க வேண்டும். நாம் சரியான முடிவுகளை எடுக்க மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் நம் கண்களுக்கு முன்னால் ஒளியாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், தேவன் தரும் ஞானத்தை விடாமல் காத்து கொள்ள வேண்டும். உலகத்தின் சதி, மோசடி, தவறான உபதேசங்களை தவிர்த்து நல்ல ஆலோசனைக்கே செவி சாய்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கண் முன்னே வைத்து நடப்பதே உண்மையான பாதுகாப்பு. இதை பரிபூர்ணமாய் உணர்ந்தவர்களாய் அனுதினமும் தேவனின் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவரிடத்தில் இருந்த மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையும் பெற்று அதன்படி நடப்போம். அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.